உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே மோஷன் வழியா வெளியே வரும். அதே மாதிரி வந்து கட் ஹெல்த்தை வந்து அது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். தினசரி வந்து ஒரு காயக்கல்ப மூலிகைகளை வந்து எடுத்துட்டு வருது. காயக்கல்ப மூலிகை அப்படின்னு சொல்லும்போது வந்து நெல்லிக்காய் போன்ற மூலிகைகளை வந்து நீங்க எடுத்துட்டே வரலாம். நம்மளுடைய சுவாச பாதைகளும் சரி, அதே மாதிரி வந்து நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய மசில் மாஸோ இல்லை எலும்பினுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து நல்லாவே மேம்படும். இந்த செல்ஸ் வந்து நல்லா ரீப்பேர் ஆகிறதுக்கும் செல்ஸ் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை குறைப்பதற்கும் நல்லாவே உதவும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வயதை வெல்லக்கூடிய உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏஜ் ஆக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் ஆகட்டும், இல்லைன்னா லிவர் ஆகட்டும், இல்லை பேங்க்ரியாஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்க ஆர்கன்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட செயல்திறன் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பாடியில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து முதுமையில் வந்துட்டு மசில் மாஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து வெல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜிங்கில் வந்துட்டு மசில் மாஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்துள்ள உணவுகள் வந்து நிறையா எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிறது, அதே மாதிரி அதோட செயல்திறன் குறையிறத வந்து நம்ம மேம்படுத்துறதுக்கு நம்மளுடைய அன்றாட உணவில் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தினசரி வந்து ஒரு காயக்கல்ப மூலிகைகளை வந்து எடுத்துகிட்டு வருது. காயக்கல்ப மூலிகை அப்படின்னு சொல்லும்போது வந்து நெல்லிக்காய் போன்ற மூலிகைகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். நெல்லிக்காயை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஊறுகாவை எடுத்துக்கலாம், அப்படின்னா சட்னியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் ஜூஸாக கூட நீங்கள் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை வந்து குறைக்கும். அதே மாதிரி வந்துட்டு வேகமாக ஏஜிங் ஆகிறத தடுக்கும். அடுத்து மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திரிஃபலால் இருக்கக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தன்றிக்காய் தான். அதாவது வந்து இப்போ நெல்லிக்காயை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து கடுக்காயை வந்து அதே மாதிரி வந்து தினசரி நீங்கள் வந்து இரவு படுக்க போகும் முன்பு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே மோஷன் வழியாக வெளியே வரும். அதே மாதிரி வந்து கட் ஹெல்த்தை வந்து அது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ வந்து இந்த கடுக்காயும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரீப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட செயல்திறனையும் வந்து அதிகப்படுத்தும். அடுத்து வந்து மெயினாக வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேற்றான் கொட்டை வந்து எடுத்துக்கலாம். தேற்றான் கொட்டை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி வந்து செயல்திறனையும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ வந்து தேற்றான் கொட்டை வந்து பவுடராகவே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த தேற்றான் கொட்டையை வந்து நீங்கள் தினசரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா காயக்கல்பமாக ஒரு 30 நாட்களோ இல்லை 48 நாட்களோ வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏஜிங் வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு முதுமையை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதனால் வந்து தாமதப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்றாட உணவில் நீங்கள் வந்து இஞ்சி போன்ற விஷயங்களும், அடுத்து வந்துட்டு கருவேப்பிலை போன்ற மூலிகைகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்து நல்லா ரீப்பேர் ஆகிறதுக்கும் செல்ஸ் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை குறைப்பதற்கும் நல்லாவே உதவும். யங் ஏஜில் இருக்கிற மாதிரி வந்து ஏஜ் ஆக இருக்க மாட்டாங்க. யங் ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜிம்முக்கு போகிறதோ இல்லைனா ஒரு தினசரி வாக்கிங் போகிறதோ இல்லை பார்க்கில் வந்து ஜாகிங் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளோட யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இதே ஏஜ் ஆக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 50+லேயே ஒரு 60+லேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏஜ் தான் ஆயிடுச்சு எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ பண்ணுறதில்ல. அந்த மாதிரி முற்றிலுமாக வந்து வீட்டில் இருக்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசில் மாஸ் வந்து என்டையராக குறையும். மெயினாக வந்து நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து குறையும். ஸோ வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய உடல்களில் வந்து இயக்கங்களை வந்து கரெக்டாக வச்சுக்கணும், மூமெண்ட்ஸை. அப்போ தான் வந்து இந்த போன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து உராயாமல் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்டான பர்சன்ஸ் நடக்கும்போதே வந்து டக் டக்குன்னு சவுண்டு கேட்கும் காலில், இல்லை சேரை விட்டு கீழே எந்திரிச்சு உட்காந்தவொடனே டடக்குன்னு சவுண்டு கேட்கும். இல்லைப்பா என்னால் சேர்லாம் உட்கார முடியாது, இப்போ நான் வந்து பழையபடி வந்து முந்தி மாதிரி வாக்கிங்லாம் போகிறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னா வந்து தினசரி வந்து நீங்கள் பார்க்கில் வாக்கிங் போக முடியாட்டி கூட உங்களுடைய வீட்டிலோடைய வெராண்டாலேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து மெல்லிய வந்து நடைப்பயிற்சி
வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ வந்து வயதானதுக்கு அப்புறம் கூட வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் வந்து மெயினாக வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்மளுடைய சுவாச பாதைகளும் சரி, அதே மாதிரி வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மசில் மாசோ இல்லை எலும்பினுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து நல்லாவே மேம்படும். மெயினாக வந்துட்டு நம்மளுடைய உணவுகளில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் போன்ற விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஏஜிங் அப்படின்றது வந்து நம்மளால் தடுக்க முடியாட்டி கூட நம்மளால் தாமதப்படுத்தவும் முடியும். இன்றைக்கி நம்ம வந்து ஆன்டி ஏஜிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய உடலில் இயற்கையாகவே நடக்கக்கூடிய முதுமையை வந்து எப்படி வந்து நம்ம வந்து தாமதப்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதற்கு நம்மளுடைய உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் வாரம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 26ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூரிலும், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அம்பத்தூரிலும், 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.